வேதவள்ளி கொலை வழக்கு. இந்த கொலையை எப்படி மூடி மறைச்சிடலாம்னு நினைச்சிருந்த அதிகார வர்க்கத்துக்கு இந்த கொலை வழக்கு இத்தனை கால ஆண்டுக்கு பிறகும் பேசப்படும் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். ஏன் இந்த கொலை வழக்கு இப்போ வர பேசப்பட்டு இந்த கொலை எப்படி செய்யப்பட்டது, இந்த கொலை வழக்கின் தற்போதைய நிலை என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க. நான் உங்க சுரேந்தர். இது நம்ம சம்பவம் 1965 டாக்டர் B.R. ஹரேலே அப்படிங்கிற ஒரு வேதவள்ளியை மணக்கிறார். இந்த ரெண்டு பேருமே இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பங்களிப்பை செய்யணும், சேவையை செய்யணும்னு நினச்சவங்க. B.R. ஹரேலே டாக்டராக இருக்காரு, வேதவள்ளி ஆசிரியராக இருக்காங்க. டாக்டர் B.R. ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கிறனால கிராமப்புறத்தில் சேவை செய்யணும்னு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வருது. அந்த அப்பாயின்மெண்ட்டை அவர் பெரிதும் மதிக்கிறாரு. அதன் காரணமாக அவர் தர்மஸ்தாலாவுக்கு அனுப்பப்படுறார். எப்படி மருத்துவத்தில் சேவை செய்யணும் டாக்டர் ஆசைப்படுறாரோ அதே மாதிரி வேதவள்ளி கல்வியின் மூலமாக மற்றவருக்கு சேவை செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. 1970களில் ஒரு சில பெண்கள் மட்டும்தான் உயர்கல்வி வரைக்குமே படிச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது வேதவள்ளி மட்டும் BSc மற்றும் B.Ed முடிச்சிருக்காங்க. இது அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு கூட சொல்லலாம். வேதவள்ளிகிட்ட அந்த அளவுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவர்கிட்ட தான் மட்டும் படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் இல்லை, இந்த சமூகத்துக்கு கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக 1970 தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய எஸ்டீம்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக சேர்றாங்க. இந்த எஸ்டீம்னா என்னன்னு கேட்டோம்னா ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இந்த எஸ்டீமுக்குள்ள கிட்டத்தட்ட 50 56 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. ப்ரீகேஜி முதற்கொண்டு MBBS வரைக்கும், அதாவது மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் அத்தனை கல்வி நிறுவனங்களும் அத்தனை காலேஜிலும் இந்த எஸ்டீம் கீழே இருக்கு. இப்படி இந்த பிரம்மாண்டமான கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் இந்த வேதவள்ளிங்கிறவங்க டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க. 1970களிலேயே கர்நாடகா முழுவதுமே பரவக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனமாக தான் இந்த எஸ்டீம்ங்கிறது இருந்திருக்கு. வேதவள்ளியை பொறுத்த வரைக்கும் வெறும் டீச்சராக வந்தோமா போனோமான்னு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பசங்களுக்கு முறையான கல்வி போய் சேர்றதை உறுதி செஞ்சாங்க. யாராலையெல்லாம் படிப்பில் கவனம் செலுத்த முடியலையோ அவங்களையெல்லாம் தனிப்பட்ட முறையில் கவனித்து அவங்கள நல்லபடியாக படிக்கிறதுக்கு வேதவள்ளி உதவி இருக்காங்க. இப்படி சாட்டை படத்தில் சமுத்திரக்கனி இருக்காரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வேதவள்ளி செயல்பட்டுருக்காங்க. இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியிலும் அதே சமயத்தில் பெற்றோர்கள் இப்படி அனைவர் மத்தியிலும் வேதவள்ளி ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக பார்க்கப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்கூலில் HM போஸ்ட் காலியாகுது. அந்த போஸ்ட்டுக்கு வேதவள்ளி தான் சரியானவர்னு அவருடைய சகாக்கள் அனைவருமே பரிந்துரைக்கிறாங்க. வேதவள்ளியுமே நம்ம HM ஆனோம்னா இன்னும் இந்த கல்வி சேவையை நிறைய பேத்துக்கு திறம்பட செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் எல்லா தகுதியும் வேதவள்ளிகிட்ட இருந்தாலும் நிர்வாகம் ஜாதிங்கிற தகுதி தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் தகுதி இல்லாத ஒரு இளம் ஆசிரியரை அங்கே HM போஸ்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இதையே வேதவள்ளியால் ஏற்றுக்க முடியல. போராட்ட குணமும் அதிகமாகவே இருந்திருக்கு. இதன் காரணமாக ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே போராட்டத்தில் குதிக்கிறாங்க வேதவள்ளி. நிர்வாகத்தோட எதிர்வினைங்கிறது உடனடியாக இருக்குது. உடனே அங்கே சிலர் வேதவள்ளியை மிரட்டுறாங்க. உன் இடத்த தெரிஞ்சுக்க, உன்னோட விதியை ஏற்றுக்க, எது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நன்றியாருன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதெல்லாம் யார் சொல்லி மிரட்டுறாங்கன்னா நிர்வாகத்தோட அல்லக்கைகள். ஆனால் வேதவள்ளி நிர்வாகத்தோட தலைவரே வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் கொண்டவங்க. இப்படி இருக்கவங்க இந்த அல்லக்கைகளோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவாங்களா என்ன? உங்கடா வெண்ணைகளான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சட்ட ரீதியாக டீல் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதைய கோர்ட்டில் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, வேதவள்ளி வக்கீலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தது U.R. கினி அப்படிங்கிற ஒரு வக்கீல். இவர் யாருன்னு கேட்டால் கோயிலுக்கு சார்ந்த பல வழக்குகளை எடுத்து நடத்தின ஒரு வக்கீல்னு சொல்கிறாங்க. அதே கோயில் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல். அப்படி இருக்கும்போது அதே நிர்வாகத்தால் நடத்தப்படக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு நபருக்காக இந்த U.R. கினி வாதாட போகிறார். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு வேதவள்ளிகிட்ட நியாயம்ங்கிறது இருந்திருக்கு. இங்கே வேதவள்ளிகிட்ட இருக்க நியாயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசக்கூடாது. U.R. கினியோட தொழில் தர்மத்தையும் நம்ம பேசிதான் ஆகணும். தன்னை நம்பி யார் வந்துட்டாலும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல திடமாக இருந்துக்கிறாரு U.R. கினி. நல்லபடியாக வாதாடி இந்த கேஸில் வெற்றியும் வாங்கி தர்றாரு. ஆனால் வேதவள்ளி ஜெயிச்சதை நிர்வாகத்தால் எளிதாக எடுத்துக்க முடியல. வேதவள்ளிக்கு போஸ்டிங் போட மறுக்கிறாங்க. இதை எதிர்த்து வேதவள்ளி தன்னுடைய கணவரோடு சேர்ந்து கோயிலுக்கு முன்பு போய் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அங்கே கணவராக இருந்த டாக்டர் B.R. வேதவள்ளிக்கு முழு ஆதரவாக இருந்துக்கிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ கம்மன் இந்த டீச்சர் வேலையை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஆனால் தன்னுடைய மனைவியோட இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு தெரிவித்து இது ஒரு தப்புனா தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஆதரவாக நின்றுருக்கார் B.R. இதிலிருந்தே டாக்டர் B.R. மனைவிக்கு எந்த அளவு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த கோயில் வாசல் முன்னாடி 2 லாரி நிற்குது. 2 லாரி நிறைய ஆட்கள் இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்தவங்க இவங்க 2 பேர்த்திட்டையும் எந்த பேச்சும் பேசல, மாறா தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இதில் வேதவள்ளி கீழே தள்ளி விடப்படுறாங்க. தரையில் விழுந்தவங்க உடல் வலியால் துடிச்சு கண்ணீர் வடிச்சுக்கிறாங்க. ஆனால் அப்பவும்
இந்த நிர்வாகத்துக்கு எதிராக கோஷமிட்டே இருந்துக்கிறாங்க. அங்க தாக்குதல் நடத்த வந்தவங்க கிட்ட வேதவழி சொன்னது, உயிரை பணையம் வச்சாச்சு நான் இதையே செஞ்சே தீருவேன் அப்படின்னு உறுதியா இருந்துக்கிறாங்க. தாக்குதல்னால பயந்து போகக்கூடிய ஆள் கிடையாது வேதவழி. இந்த விஷயம் எப்படியோ முன்னாள் எம்எல்ஏ வசந்த் பங்க்ரேக்கு தெரிய வந்து அவர் அங்க ஹெல்ப்புக்கு வர்றார். இதன் காரணமா வேதவழியும் அவருடைய கணவரும் அங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலிருந்து தற்காலிகமா தப்பிக்கப்படுறாங்க. ஆனா நிர்வாகம் இதையே அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சமா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு அரசியல்வாதியுடைய தொடர்புனால தான் இதெல்லாம் வேதவழி பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா நிர்வாகத்தோட கோபம் அதோட முடியல. ஒரு சிலரை டாக்டர் வீட்டுக்கு அனுப்பி அங்க தாக்குதல் செய்ய தூண்டுறாங்க. டாக்டர் பிஆர் வீட்டில் முகம் தெரியாத சிலர் தாக்குதல் நடத்துறாங்க. கல்லெடுத்து வீடு ஃபுல்லா அடிக்கிறாங்க. இதுல டாக்டரும் அவரது மனைவியும் வீட்டுக்குள்ள பதுங்குறாங்க. வேற வழி என்ன பண்ண முடியும்? கல்லெடுத்து சரமாரியா தாக்குறாங்க. ஆனா இது அன்னைக்கு மட்டும் நடக்கல. எப்போவெல்லாம் டாக்டர் வேலையை முடிச்சுட்டு வர்றாரோ அப்புறம் இந்த தாக்குதலுங்கிறது தொடருது. டெய்லி வந்ததுக்கப்புறம் கல் எடுத்து வீசுறாங்க. டாக்டருக்கு வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு என்னடா செய்ய காத்திருக்காங்க அப்படின்னு ஒரு யோசனை வர்ற அளவுக்கு அவங்களுடைய டார்ச்சருங்கிறது இருந்திருக்கு. இதனால பக்கத்தூர்ல படிக்க வச்சுட்டு இருந்த தன்னுடைய பசங்களை கூட இருவருமே போய் பார்க்காம இருந்திருக்காங்க. ஆனா வேதவழி அப்ப கூட கணவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க, என் உயிரை பணையம் வச்சாச்சு, நியாயத்தை வெல்லணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது இப்போ வரைக்கும் டாக்டரோட காதுகளில் ஒழிச்சிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த வார்த்தைக்காக தான் டாக்டர் ஓடிட்டே இருக்கான்னு சொல்லலாம். ஆனால் வேதவழி என்ன சொன்னாங்களோ அது மாதிரி நடந்து முடியுது. உயிரை பணயம் வைத்து நியாயத்தை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் வேதவழி உயிரிழக்கிறாங்க. ஏப்ரல் 4, 1979. தாலுகா வாரியாக மருத்துவமனைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் டாக்டர் பிஆர். இதன் காரணமாக டாக்டர் பிஆர் லேட்டாக தான் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பணப்பூரில் படிச்சிருந்த தங்களுடைய குழந்தைகளை போய் 2 பேரும் பார்க்கறதா திட்டமிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் லேட்டாக வீட்டுக்கு வந்த டாக்டர் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஏதோ ஒரு தப்பாக உணர்றார். ஏன்னா கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. வேதவழியை சத்தமாக கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவங்களுடைய சத்தம் இல்லை. வீடு முழுவதும் சிதறி கிடக்கு. வீடு முழுவதும் தொலாவி பார்க்குறாரு. வேதவழியை காணோம். பதட்டத்தில் வெளியே வர்றாரு. ஆனால் ஒரு தீஞ்ச வாசனை வீடு முழுவதும் பரவி இருக்கிறத உணர்றாரு. வீட்டுக்கு வெளியே வந்து தொலாவி பார்க்குறாரு. அப்போ வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குளியலறையில் எரிஞ்ச நிலையில் வேதவழி பிணமாக கிடக்குறாங்க. அவருடைய கோலத்தை பார்த்து டாக்டர் மயங்கி விழுந்திருக்காரு. ஒரு டாக்டரே மயக்கம் போட்டு விழுகிறாருன்னா அப்போ வேதவழி என்ன கோலத்தில் இருந்திருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. கழுத்து உடைக்கப்பட்டு, கை முழங்கால் உடைக்கப்பட்டு, 3ஆம் நிலை தீக்காயங்களோட வேதவழி உயிரோட எரிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள். அது மட்டும் இல்லாமல் வேதவழி வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்கள் நிறைய இருந்திருக்கு. இதைய பார்க்கக்கூடிய கணவரின் நிலை எப்படி இருந்திருக்குன்னு யோசிக்கும். ஆனால் அப்பவும் டாக்டரோட காதுகளில் வேதவழி சொன்ன வார்த்தைகள்ங்கிறத ஒழிச்சிட்டு இருந்திருக்கு. என் உயிரை பணையம் வச்சாச்சு, நீதியை வாங்கியது. ஒரு தேர்ந்த பயிற்சி பெற்ற டாக்டருக்கு இது தானாக செஞ்சுக்கிட்டதா இல்லை மற்றவங்களால செய்யப்பட்டதாங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போய் டாக்டர் இந்த விஷயத்த சொல்லி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும்போது காவல்துறை சொன்னது உன் கொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா அப்படிங்கிறது தான். அங்கிருந்த எஸ்ஐ ரமேஷ் எந்த ஒரு விசாரணையும் முன்னெடுக்காமையே நடந்தது ஒரு தற்கொலைன்னு அறிவிக்கிறார். காவல்துறை எப்போவுமே அடிமட்ட மக்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் எப்படி வேலை செய்யணும்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சார் இது கொலை தற்கொலை கிடையாது அப்படின்னு டாக்டர் பிஆர் அழுத்தி சொல்றார். ஆனாலும் காவல்துறை ஏற்கல. அங்கிருந்து டாக்டர் விரட்டப்படுகிறார். ஆனா இது கொலைன்னு சொல்லி டாக்டர் காவல்துறையை நாடுறாரு. காவல்துறை எந்த ஒரு தடையும் சேகரிக்கல, எதையுமே முறையா விசாரிக்கல. ஏன் பிரேத பரிசோதனை அறிக்கை என்கிட்ட தாங்கன்னு சொன்ன டாக்டருக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை கூட தரல. ஆனா எஸ்ஐ இது ஒரு தற்கொலைன்னு சொல்லி சிரிச்சுட்டே ஒரு பதில சொல்றாரு. டாக்டரும் விடுற மாதிரி இல்லை. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஸ்டேஷனுக்கு போய் இது ஒரு கொலைதான்னு வலியுறுத்துறாரு. அப்போ காவல்துறை இந்த வேதவழியின் கொலை வழக்கா பதிவு பண்ணுறாங்க. ஆனால் குற்றவாளியா பிஆர் சேர்க்கப்படுறாரு. டாக்டர் தான் கொலை செஞ்சாருன்னு சொல்லி டாக்டர் சிறையில் அடைக்கப்படுறாரு. ஒரு சாமானிய மக்களோட நிலைமையை பார்த்தீங்களா? பணம் படைத்தவனுக்கு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம கேள்விதான் பட்டுட்டோம். அங்கே டாக்டர் பிஆர் இதையை கண்ணால் பார்க்குறாரு. சில அரசு அதிகாரிகள் இது மாதிரியான போக்கை செய்கிறாங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் குறை சொல்ல முடியாதனால சில அரசு அதிகாரிகளும் சில காவல்துறையிலும் இந்த மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு துணை போய் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பொய்யான கேஸை இன்றளவும் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போன டாக்டர் பிஆர் தான் ஒரு நிரபராதின்னு நிரூபித்து வெளியே வர்றாரு. ஆனால் இன்றளவும் குற்றவாளிங்க யாருங்கிறது கண்டுபிடிக்கப்படவே இல்லை காவல்துறையால். இதில் நிர்வாகத்துக்கு மிக நெருக்கமாக இருந்த நாராயண் காமத்னு சொல்லக்கூடிய நபர் தான் இந்த கொலை குற்றத்தை செஞ்சதுன்னு டாக்டர் பிஆர் குற்றச்சாட்டினாலும் அந்த நாராயண் காமத்தை இது வரைக்கும் கூப்பிட்டு கூட விசாரணை செய்யல காவல்துறை. இங்கே கொலை செஞ்சவனுங்க சுதந்திரமாக கண்ணு முன்னாடியே நடமாடிட்டு இருக்கானுங்க. ஆனால் இதை கேஸை எடுத்துங்கன்னு சொன்ன
டாக்டர் மேலேயே குற்றவாளின்னு சொல்லி கேஸை முடிக்க பார்த்தாங்க காவல்துறை. வெளியே வந்த டாக்டருக்கு இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கேட்டால் இல்லை. தொடர்ந்து டாக்டர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தார். ஆனால் டாக்டர் என்றைக்குமே கன் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலின்னு டாக்டர் பல மேடைகளில் சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் கன்னை விட சைனட்டை அதிகமாக நம்பினார். தாமால தாக்கலுங்கிறது எந்த ஒரு தனி மனிதனும் பண்ணுறதில்ல, ஒரு கூட்டமாக தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்த டாக்டர் சைனைட் அப்படிங்கிறது ஒரு கூட்டத்தை பெருங்கூட்டத்தை சமாளிக்க உதவும்னு நம்பினார். சைனட்டை தன்னை தாக்கவரங்களுக்கு காட்டி இது அவங்கள தாக்குனா அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத விளக்குனார். இதன் காரணமாக பெரும் தாக்குதலிருந்து தப்பிச்சதா டாக்டரே நிறைய இடத்துல சொல்லிக்கிறார். இந்த டாக்டர் மற்றும் வேதவள்ளி தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. அவங்க படித்து பெரியாள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில காலம் எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்துக்காத இருந்த டாக்டர் அவங்க 2 பேர்த்தையும் கரை சேர்த்ததுக்கப்புறம் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தில் முன்னெடுத்துக்கிறாரு. தன்னுடைய மனைவிக்கு மட்டும் இல்லாமல் இது போல நடந்த மற்ற கொலைகளுக்கும் நீதி கேட்டு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகளோடு சேர்ந்து பல போராட்டங்களில் முன்னெடுத்துக்கிறார். சுமார் 51 ஆண்டுகள் மருத்துவ சேவை செய்த டாக்டர் பிஆர் கடைசி 17 வருடங்கள் முற்றிலும் இலவசமான மருத்துவ சேவையை இப்போது வரை செய்து வருகிறார். மருந்து வாங்க காசு இல்லாதவங்களுக்காகவே தன்னுடைய ஓய்வூதியமான 25,000 ரூபாயை செலவழித்து வருகிறார். புற்றுநோய், சிறுநீரகம் மற்றும் மனநலத்தில் டாக்டர் பிஆர் நிபுணராக இருக்கார். ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்த டாக்டர் பிஆர் கடைசியாக சௌஜன்யா கொலையில் நீதி கேட்டு போராடினது தான் கடைசியாக போராட்டமாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டாக்டர் பிஆர் எங்கே இருக்கார், என்ன ஆனார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கல. வேதவள்ளி எப்பவும் சொல்லுவது போல என் உயிரை பணைய வச்சாது நீதி வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது இப்போ டாக்டர் சொல்கிற மாதிரி நமக்கு தோணுது. எதுக்குங்க இப்படியெல்லாம் போராடிட்டு அதிகார வர்க்கத்தையோ இல்லை பணம் படைத்தவனோ எதிர்த்து நம்மளால் என்னைக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினச்சா அது இந்த மாதிரி பணம் படைத்தவர்களையும் அதிகார வர்க்கத்திலும் எளிதாக இந்த மாதிரி எந்த ஒரு தப்பிலிருந்தும் காப்பாற்றி விடும். நம்மளாம் ஒன்றா சேர்ந்தால் பணமாவது கண்டிப்பாக நீதியை நம்மளால் வாங்கியே தீர முடியும். நீங்களும் இந்த அதிகாரம் மற்றும் பணம் படைத்த கெட்டவர்களுக்கு எதிராக தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய எதிர்ப்பை காட்டுங்க. எத்தனை பேர் இந்த அதிகார வர்க்கம் செய்யும் தவறுகளுக்கு எதிராக இருக்கீங்கிறத இந்த லைக் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் இது போன்ற போராட்டங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வகையிலேயாச்சும் உதவியாக இருப்பேன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற ஒரு நபராக இருந்தாலும் உங்களுடைய மனநிலை என்ன, நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது இந்த அதிகார வர்க்கத்துக்கு செருப்படியாக அமையலாம்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.